அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நியூ இயர் அதுமா ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய பெல் ஐகான்ல ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒண்ணே தெரிய வரும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் எம்எஸ்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது கூடிய விரைவில. அதுக்கான டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். அதாவது நாளையிலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிற மாரி பிளான் இருக்கு. அதில ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா, அது வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான். லேடீஸ்க்கெல்லாம் வந்து முற்றிலும் வந்து பாதுகாப்பானது. நம்மளோட நம்பர் வந்து யாருக்கும் ஷேர் ஆகாது. அதனால பயப்படாம அந்த ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸில வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் எம்எஸ்சி 2 நோட்டிஃபிகேஷனும் கூடிய விரைவில வரதுனால, இப்பத்துலேருந்தே நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதனால பிரத்யேகமா இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொண்டு போக போறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலரா வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சஸ் வரும். நோட்ஸும் வந்து நம்ம குடுத்துருவோம் பிடிஎஃப் ஃபார்மேட்ல. அத நீங்க படிச்சுட்டு ரெகுலரா வந்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அது எப்படின்னா, இலவச ஆன்லைன் வகுப்பு மற்றும் புதிய டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டப்படி தேர்வு நடக்கும். முக்கிய நடப்பு நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம பிடிஎஃப் ஃபார்மேட்ல உங்களுக்கு குடுத்துருவோம். அதே மாரி கணித திறனறிவு பாடத்திற்கான குறிப்புகளையும் நம்ம வழங்கிடுவோம். அத நீங்க படிச்சு பார்த்துட்டு, அது மூலியமா வர டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரெகுலரா வரும். அந்த டெஸ்ட்ட வந்து நீங்க அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். அதோட ஃபார்மேட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதாவது பிடிஎஃப் ஃபார்மேட், நோட்ஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த நோட்ஸ்க்கான பிடிஎஃப். அதாவது இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் மற்றும் வணிகவியலை பற்றியான நோட்ஸ் தான் இது. நாடுகளின் செல்வம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆடம் ஸ்மித். மூலதனம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? காரல் மார்க்ஸ். இந்திய திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற நூலை எழுதியவர் யார்? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்ஸ் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருவோம். இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை நீங்கள் படித்து பார்த்துட்டு அது மூலயமா உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து பிடிஎஃப்லேயே வந்து அதாவது ஆன்லைன் கிளாஸஸில் உங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து வந்துடும். அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் ரெகுலராக அட்டெண்ட் பண்ணிங்கன்னாலே வீட்டில் இருந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம டெய்லி ரெகுலராக அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஈஸியாக வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி 2025 மற்றும் எம்எஸ்சிக்கான ஒரு டெஸ்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து தமிழ் இலக்கணத்துலேருந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எப்படி நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி தான் 4 ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கும். இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் டெஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஆன்சர் நமக்கு உடனே வந்து நம்ம கொடுத்துருவோம். அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ரீ பேட்ச். அதனால் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீட்டில் இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி, ஜென்ட்ஸ் வந்து வேலைக்கு போயிட்டே படிக்க முடியல அப்படின்னாலும் சரி, கொஞ்ச நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை படிச்சுட்டு ரெகுலராக அந்த டெஸ்ட் பேட்சஸை நீங்கள் அட்டெண்ட் பண்ணி டெஸ்ட்டு எழுத தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம எவ்வளோ வந்து படிச்சிருக்கோம், எவ்வளோ நமக்கு ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எவ்வளோ க்ரோத் வருது, டெஸ்ட் எழுதுனா தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் தாராளமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து நாளையிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால் இது ஒரு நியூ இயர்க்கான கிஃப்ட் மாதிரி கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நீங்கள் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு வர 2025ல் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக நீங்கள் ஆகணும் அப்படின்றத நாங்கள் விஷஸ் பண்ணிக்கிறோம் எங்களோட சேனல் மூலயமா. இதில் எப்படின்னா, நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருக்கும். அதை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். அந்த குரூப் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டும் வந்துடும். டெஸ்ட் பேட்சஸ் வந்து எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லிடுவோம். இது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட தேர்வுகளின் ஆண்டு திட்டம். அதாவது 2025ல் என்னென்ன தேர்வு நடக்கும், எப்போ நடக்கும், எப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற அந்த டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்தது தான் இது. வேறு ஒன்றும் இல்லை. ஒருங்கிணைந்த குடிமைப் பணியாளர் தேர்வு குரூப் 4 25/4/2025 வந்து உங்களுக்கு அறிவிக்கை வந்து வெளியிடப்படும். தேர்வு எப்போ தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா 13/7/2025 தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ வந்து ஃபஸ்ட்டு மந்த் வந்து பிறந்துருச்சு. நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து டேஸ் ஓடிடும். ஸோ வந்து ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி டெஸ்ட் பேட்சஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். படிச்சுட்டு நீங்கள் ரெகுலராக டெஸ்ட்டும் எழுதலாம். இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ன்றதுனால நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதாவது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குவெரீஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நாங்கள் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கிளாஸஸில் ஜாயின் பண்ணி நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிருக்காங்க. ஃப்ரீ பேட்சஸ் தான் இது. ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வேலை வழிகாட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.